இந்த மாங்காய் சீசன் வந்தாலே போதும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. என் குட்டிஸை தான் வெறுமனே மாங்காயை சாப்பிட்டு கட்டி வர வச்சுக்கிறாங்க. சரி, இந்த மாங்காயில் புதுசாக வேறு ரெசிபி பண்ணலான்ட்டு மாங்காவை நல்லா தோல் சீவி துருவி எடுத்துட்டேன். 1 கப் வெல்லமும் நல்லா துருவி எடுத்துட்டேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், டேஸ்ட்டு நல்லா வரும். அது காஞ்சோன்னே கடுகு போட்டுட்டு நம்ம துருவின மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிட்ட பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி இது நல்லா மாங்காய் வேகட்டும். இது கூட 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன். நல்லா வெந்துடும். இது கொஞ்சம் வெந்துட்ட பிறகு நம்ம துருவி வச்ச வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம். இதோ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா போதும். தண்ணிலாம் நல்லா சுண்டி வெல்லம்லாம் சுண்டி அல்வா டேஸ்ட்டுக்கு வந்துடும். இதை வெறுமனே சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கூடயும் சாப்பிட்லாம். புளிப்பு காரம் இனிப்பு 3மே கலந்த ஒரு டேங்கி ஃப்ளேவரில் இருக்கும். உங்களுக்கு புளிப்பு இனிப்பு 2ம் கலந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர்